Taste the Daily. அதிமுக கூட்டணி வைக்காவிட்டால் எளிதாக வெற்றி பெறலாம் என்ற திமுகவின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் சுதந்திரமாக செயல்படுவதாகவும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் இவர்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது? இவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்டனர். திமுக, காங்கிரஸ், அதோட விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இப்படி பல கட்சிகள் அங்கே கூட்டணி வச்சிருக்குது. அந்த கட்சி தலைவர்களும் எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட கூட்டணி சேர்க்கின்ற விரும்புகின்ற கட்சியோட நாங்க கூட்டணி வைக்கணும். அதுல ஒரு விமர்சனம் அவங்களுக்கு பொறுக்க முடியல. ஏன்னா நாங்க கூட்டணி இல்லைன்னா அவர்களுக்கு எளிதா வரும் நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. ஏன்னா இன்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் சாதனை. இந்த வேற ஏரியை நிரப்பி இருக்கணும்ல. இப்படி சாதனை ஏதாவது இந்த ஆட்சியில் செஞ்சிருக்கிறாங்களா? செய்யாட்டி போகுது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தையாவது முழுமையா செயல்படுத்தி மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கணும். அதுவும் இல்லையே. மதுரையில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் அதிமுக கூட்டணியுடன் யாத்திரை தொடக்கம். 2026 தேர்தல் முன்னேற்பாடு அதிமுக பாஜக கூட்டணியின் பிரம்மாண்ட யாத்திரை மதுரையில் ஆரம்பம். அதிமுக கூட்டணியுடன் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற யாத்திரையை மதுரையில் தொடங்கினார் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜன் செல்லப்பா, பெரிய புள்ளான், கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு இந்த யாத்திரை வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தனர். திமுக ஆட்சிக்கு எதிராக அதிமுக பாஜக இணைந்த புதிய அரசியல் பயணம் தொடக்கம். திமுகவின் குடும்ப ஆட்சிக்கு முடிவாகும் பயணம் இது என மதுரையில் நடைபெற்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணத்தின் போது சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் பேச்சு. நிச்சயமாக இந்த திமுக என்கிற குடும்ப வாரிசு அரசியலுக்கு, மன்னர் ஆட்சிக்கு, சர்வாதிகார ஆட்சிக்கு, மக்கள் விரோத ஆட்சிக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு சம்பளத்தில் கூட உங்ககிட்ட வாங்கி கொடுக்க முடியல. ஆனால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அமித்ஷாஜியை சந்தித்ததற்கு பிறகுதான் 2999 கோடி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளத்தை இந்த மதுரை மண்ணிலே, நக்கீரர் நீதி கேட்ட இந்த மண்ணிலே, கண்ணகி நீதி கேட்ட இந்த மண்ணிலே தொடங்கி இருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளரின் எழுச்சி பயணம் ஒரு பக்கம், பாஜக மாநில தலைவரின் பயணம் மறுபக்கம் என இரு பக்கங்களும் திமுக அரசாங்கத்திற்கு இடியாய் முடியும். இந்த பயணம் முடிகின்ற வேளையில் ஆட்சி மாற்றம் உறுதி என மதுரையில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணத்தின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேச்சு. துப்புரவு பணியாளர்கள் முதல் அரசு பணியாளர்கள் வரை அத்தனை பேருமே இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் இடத்திலே குறைகளை சொல்லுகின்ற அளவுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற அண்ணனுடைய பயணம் ஒரு பக்கம். நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள், பண்ணையார் அவர்கள் இன்றைக்கு தொடங்கியிருக்க இந்த பயணம் இன்று இரு பக்கமும் இந்த அரசாங்கத்துக்கு இடியை கொடுக்கின்ற வகையில் பயணம் வெற்றி பெறும். இந்த பயணம் முடிகின்ற பொழுது ஆட்சி மாற்றம் ஒன்று உறுதி உறுதி உறுதி. திமுக பயந்து நடுங்கும் கூட்டணி இது. மதுரையில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணத்தின் போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கடும் விமர்சனம். எங்களுடைய கூட்டணி மிக ஒப்பற்ற கூட்டணியாக, திமுக பயந்து போயிருக்கிற கூட்டணியாக, திமுக 2026 வீட்டுக்கு அனுப்பிவிடும் இந்த கூட்டணி என்ற ஒப்பற்ற தகவல் தமிழக மக்கள் மத்தியிலே பரவி இருக்கிற காரணத்தால் இந்த கூட்டணியை கண்டு அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நாடு உணர்ந்த ஒன்று. ஒரு ஊழல் ஆட்சியை வீழ்த்துகிற கூட்டணியாக, சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் கிடக்கிற இந்த ஆட்சியை 2024 வீட்டுக்கு அனுப்புவேன் என்ற நல்ல நோக்கத்தோடு ஒன்றிணைந்திருக்கிறது. எத்தனை வகை இருந்தாலும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே முக்கிய நோக்கத்தோடு கூடியிருக்கிற கூட்டணி வெற்றி பெறும் கூட்டணி. திமுக ஆட்சிக்கு கோவை மேட்டுப்பாளையத்தில் எழுச்சி பயணத்தை தொடங்கி முன்னுரையை எழுதியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர்.
திமுக ஆட்சிக்கு பாஜக முடிவுரை எழுதும் என்றும் திமுகவுக்கு முடிவுரை எழுத கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது என்றும் மதுரையில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணத்தின் போது தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. மேட்டுப்பாளையத்தில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இந்த திராவிட முடிவு ஆட்சிக்கு முன்னுரையை எழுதியிருக்கிறார். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் மேட்டுப்பாளையத்தில் அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கும் போது திராவிட ஆட்சிக்கு முன்னுரை எழுதியிருக்கிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி திராவிட மாடல் கட்சிக்கு முடிவுரையை எழுதும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் அதிமுக முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு கழக துண்டு வழங்கி வாழ்த்தி வரவேற்றார் அதிமுக முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். ஸ்டாலின் அரசு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க நடவடிக்கை எடுக்காமலும் பாலியல் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதில் மெத்தன போக்குடன் இருப்பதாலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாள்தோறும் அதிகரிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே அரசு பள்ளியில் திறனாய்வு போட்டி தேர்வு எழுதிவிட்டு வீட்டுக்கு அரசு பேருந்தில் பயணித்த 11ஆம் வகுப்பு மாணவிக்கு நடத்துனர் பாலியல் தொல்லை அளித்த அவலம். திருச்சியில் மனநலன் பாதிக்கப்பட்ட 17 வயது மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்களை கண்டுகொள்ளாமல் குரட்டை விட்டு தூங்கும் ஸ்டாலின் மாடல் அரசை வரும் தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புவோம் என பெண்கள் உறுதி. அரசின் சமூக நலத்துறை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு முறையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தாததால் சிறுமிகள் குழந்தை திருமணம் மற்றும் இளம் வயது கர்ப்பத்தால் வாழ்வை தொலைக்கும் அவலம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே 15 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய 22 வயது இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். பெங்களூருவில் இருந்து கிருஷ்ணகிரி வழியாக இளைஞர்கள் வாழ்வை சீரழிப்பதற்காக சென்னைக்கு கடத்தப்பட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்கா சொகுசு காருடன் பறிமுதல். சம்பவத்தில் ஒருவர் சிக்கிய நிலையில் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சர்வசாதாரணமாக புழங்குவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் அசாம் இளைஞரை கத்தியால் கொடூரமாக குத்திக் கொன்ற மற்றொரு இளைஞர் பிடிபட்டார். சட்டம் ஒழுங்கை பராமரிக்க திறனில்லாத ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் என்ற நிலை மாறி நிமிடத்திற்கு நிமிடம் கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதால் மக்கள் அச்சம். கடமையை மறந்து இரவு நேரத்தில் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் துணிகரமாக நிகழ்வதாக மக்கள் சாடல். தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றவரை 3 பேர் கொண்ட கும்பல் கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூரம். பூரண மதுவிலக்கு என பொய் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த பின் ஸ்டாலின் அரசு தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து வைத்து கல்லா கட்டி வருவதால் மதுவால் நிகழும் கொலைகள் அதிகரிப்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் 70 வயது முதியவர் கல்லால் அடித்தும் வயிற்றில் உதைத்தும் கொலை செய்யப்பட்ட அவலம். தூத்துக்குடி அழகேசபுரத்தில் தனது தாயாருடன் தகராறில் ஈடுபட்ட இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்த மகன். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் சர்வசாதாரணமாக குற்ற செயல்கள் அரங்கேறுவதாக மக்கள் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே சொத்து தகராறில் தந்தையை டிராக்டர் ஏற்றி கொன்றுவிட்டு மகன் தலைமறைவு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் நாளுக்கு நாள் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் செயலற்ற ஆட்சியால் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் 2 கொலைகளுடன் தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில்
8 கொலைகள் நிகழ்ந்துள்ளதால் மக்கள் அச்சம். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க திறனில்லாமல் வெற்று காகிதம் போல வெற்று மாடல் ஆட்சியை நடத்தி வரும் திமுக அரசால் தமிழகம் கொலை மாநிலமாகும் அவலம். திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் காவல் நிலையம் மற்றும் தாழையூத்து வாகன சோதனை சாவடி மீது அடையாளம் தெரியாத 5 பேர் பெட்ரோல் வெடிகுண்டுகளை வீசிவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்ற பயங்கரம். நிர்வாகத்திறனற்ற பொம்மை முதலமைச்சராக ஸ்டாலின் இருப்பதால் காவல் நிலையத்திலேயே பெட்ரோல் குண்டு வீசும் அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோல்ட்ரிப் இருமல் மருந்தால் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் தமிழக மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. உயிர்காக்கும் மருந்தில் அலட்சியம் காட்டிய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அமலாக்கத்துறை வளையத்தில் சிக்குகிறாரா என பரபரப்பு. புதுக்கோட்டையில் திருமாவளவன் கண் எதிரே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட அவரது கட்சியினர் உட்கட்சி பிரச்சினை அம்பலப்படக்கூடாது என்பதற்காக விளக்குகளை நிறுத்தி படம் பிடித்த செய்தியாளர்களை மிரட்டி அராஜகம். மாற்றுக் கட்சி தலைவரை தாக்குவது வழக்கறிஞரை தாக்குவது என்ற நிலையில் இருந்து தற்போது தங்களுக்குள்ளே மோதிக்கொள்ள ஆரம்பித்துள்ள விசிகவினர் செய்தியாளர்களை மிரட்டியதற்கு மக்கள் கண்டனம். அடங்க மறு அத்துமீறி திமிரி எழு என வசனம் பேசிய திருமாவால் திமிரி எழுந்த தன் கட்சியினரையே அடக்க முடியாத போது பொதுமக்களை எப்படி பாதுகாப்பார் என கேள்வி. தன்னுடன் இருக்கும் 10 பேரிடம் கூட தன் தலைமை பண்பை நிரூபிக்க முடியாத திருமா எப்படி இளைஞர்களுக்கான வழிகாட்டியாக தலைமையேற்க முடியும் என மக்கள் விமர்சனம். போலி சமூக நீதி பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகள் ஆசிரியர்களிடம் அதிகரித்து வரும் சாதி ரீதியான பாகுபாடு காரணமாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை சீர்கேடுகளை சந்திப்பதாக அதிர்ச்சி தகவல். குற்றம் புரிந்தவர்கள் தங்கள் சாதியைச் சேர்ந்தவராக இருந்தால் அவர்கள் மீது அதிகாரிகள் கண் துடைப்பாக விசாரணை நடத்துவதாகவும் இடமாற்றம் பதவி உயர்வு உள்ளிட்டவற்றை தங்கள் சாதியைச் சேர்ந்த அதிகாரிகள் மூலமாக பெறுவதாகவும் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே கடந்த மாதம் தெருநாய் கடிக்க உள்ளானவர் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பலியான பரிதாபம். தெருநாய்களை கட்டுப்படுத்துவதிலும் தெருநாய்க்கு முறையான சிகிச்சை அளிப்பதிலும் ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை தோல்வியடைந்துள்ளது. இதன் மூலம் அம்பலமாகியுள்ளதாக மக்கள் விமர்சனம். பசுமை தீர்ப்பாய உத்தரவை அடுத்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் தன்மையை பாதுகாப்பதாக கூறி 16 கிராமங்களில் 1 கிலோமீட்டர் வரை கட்டுமான பணிகளுக்கு CMDA தடை. பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாக கூறி 1 கிலோமீட்டர் என்ற கட்டுப்பாட்டை குறைத்து விதிமீறல்கள் தொடர விடிய அரசின் உயர் அதிகாரிகள் முயற்சிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் இணையதள வசதியின்மை, அறிவிக்கப்படாத மின்வெட்டு உள்ளிட்டவை காரணமாக 1000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் ஒளிபரப்பப்படாத அவலம். இணையதள வசதி, தடையில்லா மின் விநியோகம் போன்றவற்றை மேம்படுத்தாமல் தேர்தல் விளம்பரத்திற்காகவே ஸ்டாலின் இதுபோன்ற கூட்டங்களை நடத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு உடல்நல குறைவால் உயிரிழந்த ரவுடி நாகேந்திரனின் சடலம் முன்பு ஏவல்துறை பாதுகாப்புடன் நடைபெற்ற அவரது மகனின் திருமணம். கரூர் சம்பவத்திற்கு போதிய பாதுகாப்பு வழங்க முடியாத ஸ்டாலின் அரசுக்கு இதுபோன்ற சம்பவங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு வழங்க முடிகிறதா என கேள்வி. பெரம்பலூரில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி 2 விவசாயிகள் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் திமுக அரசின் அலட்சிய போக்கிற்கு மக்கள் கடும் கண்டனம். சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்த நிலத்தின் உரிமையாளர் கண்டுகொள்ளாமல் அலட்சிய போக்குடன் நடந்து கொண்ட மின்வாரிய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் தாளம்பாடியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரில் உள்ள தெருக்களின் பெயரை மாற்ற விடிய அரசு முயற்சி.
பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து தங்களுக்கு பிரச்சனை வந்துவிடுமோ என்று அஞ்சிய விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம், திமுக எம்பி மற்றும் எம்எல்ஏ ஆகியோர் புரட்சித் தலைவரின் பெயரை மாற்றாமல் விட்டுவிட்டதாக மக்கள் கருத்து. இடவசதி இல்லாமை, சாக்குப்பை தட்டுப்பாடு என பல்வேறு காரணங்களால் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டுள்ளதால் விவசாயிகள் அதிர்ச்சி. வெளி வியாபாரிகளிடம் கமிஷன் பெறுவதற்காக அதிகாரிகள் தந்திரம் செய்கின்றனர் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே அரசூர், கருவக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. சுமார் 500 ஏக்கர் அளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்த நிலையில் திமுக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. மழையில தண்ணியில கிடக்கு எங்க நெல்லு வீணா போச்சு. 3-4 மழையில எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நிவாரணம் உதவி எங்களுக்கு செய்யுங்க. சுத்தமா கிடக்கு. போட்ட முதல்ல கூட எடுக்கவே முடியாது இருக்கு எங்களுக்கு. நாங்க என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரியல. நீங்க பார்த்து எங்களுக்கு ஒரு நிவாரணம் உதவி செஞ்சாலும் செய்யலாம். திண்டுக்கல் மாவட்டம் ஜே ஊத்துப்பட்டி கிராமத்தில் பட்டியல் இன மக்கள் மயானத்திற்கு செல்லும் பாதையை தனிநபர் ஆக்கிரமித்ததால் 6 மணி நேரத்திற்கு மேலாக உயிரிழந்தவரின் உடலுடன் போராட்டம். விடியா திமுக அரசு முறையான மயான வசதி, பாதை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கூட செய்து தருவது இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையில் தூண்டில் வளைவு முழுமையாக அமைத்து தராத விடிய அரசை கண்டித்து வரும் 23ஆம் தேதி வேலை நிறுத்தம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த நாட்டுப்படகு மீன்பிடி சங்கங்களின் கூட்டமைப்பு முடிவு. இயற்கை சீற்றத்தால் நாட்டு படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி கடும் சேதம் அடைவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார். உங்கள் தொகுதி ஸ்டாலின் வரும்போது இந்த கோரிக்கையை நாங்கள் வலுவாக வைத்தோம். அது மட்டுமல்ல, மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் மனுநீதி நாளிலும் மீனவர் குறைதீர்ப்பு நாளிலும் இந்த மனுவை நாங்கள் வழங்கி இருக்கிறோம். ஆனால் எந்த பதிலும் இல்லை. கடலூர் மாவட்டம் ஆயிப்பேட்டை கிராமத்தில் கடந்த ஓராண்டாக குடிநீர் மஞ்சள் நிறத்தில் வருவதால் உணவு சமைக்க முடியாமலும் குடிநீருக்கு பயன்படுத்த முடியாமலும் பொதுமக்கள் அவதி. எல்லோருக்கும் எல்லாம் என வசனம் பேசும் ஸ்டாலின் அரசால் மக்களுக்கு சுத்தமான குடிநீரை கூட கொடுக்க முடியாதது வெட்கக்கேடானது என மக்கள் கடும் கண்டனம். ஒரு மஞ்சள் நிறமா வருது, சேரா வருது. அதுதான் நாங்க ஆக்குறோம், அதுக்கும் சாப்பிடுறோம், குடிக்கிறதும் அதுதான். நல்ல தண்ணி எங்களுக்கு வர வைங்க. தண்ணியை வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது எல்லாருக்கும் நோய் வருது. அதனால நீங்க நல்ல தண்ணி வர வைக்க எங்களுக்கு நடவடிக்கை கொடுக்கணும். தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி துணை மின் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மழை நின்றும் மின்வெட்டு தொடர்ந்ததால் பொதுமக்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடும் அவதி. ஸ்டாலின் மாடல் அரசின் செயலற்ற மின் வாரியத்தால் கடும் இன்னலுக்கு ஆளாவதாக மக்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆந்திர எல்லையில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணை நிரம்பி பாலாற்றில் வெளியேறும் தண்ணீர். ஆந்திராவில் 33 கிலோமீட்டர் பாயும் பாலாற்றில் அம்மாநில அரசு 22 தடுப்பணைகள் கட்டியுள்ள நிலையில் தமிழகத்தில் 222 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் பாலாற்றில் விடியா திமுக அரசு தடுப்பணைகள் கட்டாததால் தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் வேதனை. இப்போ கல்லாத்துல தண்ணி ரொம்ப அது பாட்டுக்கு ஏலகிரி மலை தண்ணி கல்லாத்துல பாலாத்துக்கு தான் தண்ணி போகுது. எல்லா ஏரியாவில் நதி கறந்து ஆற்றுல தான் தண்ணி போதை தவிர எங்கள் கிராமத்துக்கு இருக்க வேண்டியான ஏரியில் ஒவ்வொரு ஏரியிலும் தண்ணி சுத்தமாக வரல. இதை வரணும்னு சொன்னாக்க உண்டான அதிகாரிகள்லாம் நடவடிக்கை எடுத்து அந்த அதிகாரிகள்லாம் துணை நின்று இந்த ஏரிங்களுக்கு இந்த டைமில் தண்ணியை திருப்பி ஒழுங்காக ரொப்பி கொடுத்தா மட்டும்தான் எங்கள் விவசாயம் வாழ்வாதாரமாக வருமோ. தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் மதுரை மாசி வீதியில் உள்ள கடைகளில் புத்தாடைகள் வாங்க குவிந்த பொதுமக்கள். கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் போதிய முன்னேற்பாடுகள் செய்யவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் வெங்கச்சேரி பகுதியில் தடுப்பணையை தாண்டி 2 கரைகளையும் தொட்டவாறு ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீர். செய்யாற்றில் இறங்கவோ குளிக்கவோ புகைப்படம் எடுக்கவோ கூடாது என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். தீபாவளி பண்டிகைக்கு 10 நாட்களே உள்ளதால் சென்னை தியாகராயா நகரில் உள்ள கடை வீதிகளில் புத்தாடைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க குடும்பமாக குவிந்த மக்கள்.
ஞாயிறு விடுமுறை என்பதால் காலையில் இருந்தே பொதுமக்கள் சாறை சாறையாக வந்த நிலையில் போதிய அளவில் போக்குவரத்து மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மக்கள் கடும் அவதி. நான் கோட்டூபுரத்துலேருந்து வரேன். நாங்கள் வருஷம் டி நகருக்கு ட்ரெஸ் எடுக்க வருவோம். இந்த வருஷம் வந்தோம். ஏன்னா சாட்டர்டே சண்டேனா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தனால எங்களால் சரியாக பார்க்க முடியல. என்னால் நாங்கள் பசங்களுக்கு எங்கள் மாமியாருக்கு ஹஸ்பண்டுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்தோம். தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதை ஒட்டி ஈரோட்டில் புத்தாடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்டவை வாங்க குவிந்த மக்கள் கூட்டத்தால் கடும் நெரிசல். மக்கள் கூட்டத்தால் முக்கிய சாலைகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்ட நிலையில் போதிய ஏற்பாடுகளை விடிய அரசின் போக்குவரத்து காவல்துறை செய்யவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் ஆறு போல ஓடியதால் வாகன போட்டிகள் அவதி. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்த நிலையில் மானாவாரி பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி. திருவாரூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சிவகங்கை மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக வயல்களில் தண்ணீர் தேங்கியதால் விவசாய பணிகள் பாதிக்கும் என விவசாயிகள் கவலை. முக்கிய சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் அவதி. இந்தியா வலிமையாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க அரசியல் அமைப்பே காரணம் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தெரிவித்தார். நெருக்கடியில் உள்ள அண்டை நாடுகளிலிருந்து நம்மை பிரித்து காட்டுவது அரசியலமைப்பு சட்டம்தான் என்றும் BR கவாய் பெருமிதம். ரயில்கள் புறப்படும் நேரம் உள்ளிட்ட தகவல்களை அறிய அதிகாரப்பூர்வ செயலிகளை பயன்படுத்த வேண்டுமென ரயில்வே பாதுகாப்பு படை அறிவுறுத்தல். தனியார் செயலிகள் யூக அடிப்படையில் தகவல்களை வெளியிடுவதாக ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவிப்பு. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான சிசல்ஸில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் வெற்றி. சிசல்ஸில் எதிர்க்கட்சித் தலைவர் பேட்ரிக் ஹெர்மனி 52.70% வாக்குகள் பெற்று அதிபராகிறார். வட அமெரிக்க நாடுகளில் ஒன்றான மெக்சிகோவில் கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டதில் 41 பேர் உயிரிழப்பு. மெக்சிகோவில் 1000க்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிக்காக 8700 ராணுவ வீரர்கள் குவிப்பு. உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலியா வெற்றி. முதலில் ஆடிய இந்திய அணி 330 ரன்கள் எடுத்த நிலையில் ஆஸ்திரேலிய அணி 49 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 331 ரன்கள் எடுத்து அபார வெற்றி. சீனாவில் நடைபெறும் ஊஹான் ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் கோகோ கஃப் சாம்பியன் பட்டம் வென்றார். சகநாட்டு வீராங்கனையான ஜெசிகா பெகுலாவை 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் வென்று அமெரிக்க வீராங்கனை கோகோ கஃப் அபாரம். நட்டி எனும் நடராஜ் நடிப்பில் ராஜநாதன் பெரியசாமி இயக்கத்தில் உருவாகியுள்ள கம்பி கட்டின கதை படத்தின் ஜலபல ஜல பாடல் வெளியானது. கம்பி கட்டின கதை திரைப்படம் வரும் 17ஆம் தேதி திரைக்கு வரும் என அறிவிப்பு. 4ஆம் நூற்றாண்டு கதையை களமாக கொண்ட காந்தாரா சாப்டர் 1 படத்தின் பாடல் காட்சியில் தண்ணீர் கேன் இடம்பெறுவது குறித்து ரசிகர்கள் கேள்வி. படத்தில் தண்ணீர் கேன் வரும் காட்சி நெருடலாக உள்ளதால் தயாரிப்பு நிறுவனம் அதனை நீக்க வேண்டும் என்றும் ரசிகர்கள் கோரிக்கை.